வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலே இப்பயாவது ஆனந்தி வாயை தொறந்து என்ன நடக்குது? எதுக்காக வந்து ஆனந்தி இப்படி இருக்கா? அப்படிங்கிற விஷயம் வெளியில சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா வந்து அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி மறுபடியும் வந்து மழுப்புறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து ஒண்ணு ஆனந்தி ஆனந்தி வந்து வெளியில சொல்லியிருக்கணும். இல்ல ஷாலினிக்கு தெரிஞ்சதுக்கு ஷாலினியாவது சொல்லியிருக்கணும். சிச்சுவேஷன் அது இதுன்னு பார்த்து பார்த்து இப்போ கடைசியில கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கயலுக்கு தெரிஞ்சு இப்போ கயலால கூட இந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியாம அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஓடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ராமச்சந்திரன் சார் கிட்ட போயிட்டு வந்து சொல்லிடலாம், அவங்க தனியா போறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தா பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பெரியப்பா வந்து எல்லா இடத்துக்குமே வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆள் ஏன் வர்றாருன்னு தெரியல. உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது போகும்போது கரெக்டாக பின்னாடியே அவர் வந்து வந்துடுறாரு ஜோடி போட்டுக்கிட்டு. எதாச்சியா நடக்குதா இல்லை வேணும்னே அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா கையல் நீ எதுக்குமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, அந்த ராமச்சந்திரன் சார்கிட்ட அப்படின்னு மா எதுவாக இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ போயிட்டு நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கள். தலைக்கு மேலே வேலை இருக்குது, நீங்கள் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க போய் மேடையில் ஆனந்தி பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை அடக்கி வந்து அனுப்பி வச்சுறாரு. அவங்களுமே வேற என்ன பண்றது, அதான் இவர் தான் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மறுபடியும் வந்து போயிடுறாங்க. என்ன நீ நம்ம என்ன பண்ணாலும் வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாலினி வந்து சொல்லும்போது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஷாலினி. நான் ஒவ்வொரு தடவையும் யார்கிட்டயாவது இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெரியப்பா கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி சமாளித்து விட்டுறாரு. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் எதையுமே வந்து நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. எதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை நினச்சி எனக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கயல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே எல்லாருமே கீழே வந்து இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஆனந்தி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பாலுக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கௌஷிக் வந்து ஆனந்தியா டான்ஸ் ஆட கூப்பிடுறாரு. ஆனால் ஆனந்தி வந்து போகவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கூட சிரிப்பு அப்படிங்கிறது முகத்தில் இல்லாமல் கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர்லாம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது மீனாட்சி வந்து நோட் பண்ணிடுறாங்க. என்ன இவ எதுக்காக இவ வந்து இப்படி இருக்கா, அதுவும் எதுக்கு இவ வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கா. கல்யாணம் ஆக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கணுமே, ஆனா இவ முகத்துல சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து பார்க்கலையே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பறி கொடுத்த மாதிரியே தான் வந்து நின்றுகிட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா என்ன புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி. ஸோ எல்லாரும் டான்ஸ் ஆடும்போது அது எதையுமே நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப ஆனந்தியை வந்து நோட் பண்ணும்போது அவள் அதே விஷயத்தில் மறுபடியும் மறுபடியும் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ மியூசிக்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனந்திமா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக நீ இப்போ வந்து கண் கலங்கிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது எல்லாருமே வந்து ஆனந்தியவே வந்து பார்க்குறாங்க. ஆனந்திக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவங்க நம்ம வந்து நம்மளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருது. ஸோ கையிலும் பக்கத்தில் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனந்தி உடனே வந்து கையில் வந்து பார்க்குறாங்க. என்ன கையல், நான் உன்கிட்ட கேட்டால் அவன் உன்னை வந்து பார்க்குறா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன, என்ன ஆனந்தி, எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீ வந்து வெளியில் சொல்லு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் நீ இப்போயாவது உண்மை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் வந்து வந்துடுது. என்னடா இவங்க இந்த அளவுக்கு கராராக வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சுக்கிட்டே வந்து நிற்கும்போது கயல் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை கயல் நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனந்தி முகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ டான்ஸ் ஆட கூட வந்து என் பிள்ளை எத்தனையோ தடவை கூப்பிட்றான், ஆனால் ஆனந்தி வர மாட்டேங்கிறா. இப்போ பார்த்தேன் அப்படின்னா அவன் முகத்தை பாரு, எவ்வளோ தூரம் வந்து அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அவளுக்கு வந்து கவலை இருக்குது, வேற ஏதாவது அவளுக்கு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இப்போ எனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், நீ வந்து உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்த வந்து அப்படியே வந்து நேக்கா சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரி சரி போயிட்டு மேடையில் போயிட்டு நீங்கள் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த விஷயத்த வந்து ஆனந்தி சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிச்சு வந்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் அப்போ கூட சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லியிருந்தனால சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஆனால் கயலுக்கு தான் வந்து இங்கே ரொம்ப வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. ஆனால் வெளியில் சொல்லவும் முடியலை, எதுவும் பண்ணவும் முடியலை.
அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எழில் வேற பார்த்தீங்கன்னா இன்னமும் வராமல் இருக்காரு. ஒரு வேளை எழில்கிட்டையாவது நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எழில் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதே வந்து தெரியல. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் வந்து இப்படியே சொல்லிட்டு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதியாக அப்படியே சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ பாலுவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஒரு பக்கம் கிடக்கு. ஆக மொத்தம் மூணு மாதிரி வந்து திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதில் யார் உண்மையை சொல்ல போறா? கடைசி தாலி கட்ட நேரத்தில் தான் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.